Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்டர்பிரைஸோட ஒரு பாதுகாப்பான முதலீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா நிலையான வைப்புன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டு. அதில் அதிக வட்டியும் தராங்க அவங்க. ஸோ அது உண்மைதான். ஸோ 8லேருந்து 8.5% வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் வட்டி கிடைக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கம்பேர் பண்ணி வேறு பேங்க்ஸில் எவ்வளோ கொடுக்குறாங்க, இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க, அண்ட் என்ன ஆன்லைன் ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க போய் வீடியோக்குள்ள போய் இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா tamilnadupowerfinance.com ஒரு வெப்சைட். ஸோ அதை லான்ச் பண்ணி தான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிரும் அதில் போனீங்கன்னா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் கேல்குலேட்டரே இருக்குது. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வருஷம் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது, எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதோ ஹோம் பேஜு. மெயினாக பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கியூமுலேட்டிவ் என்ன, நான் கியூமுலேட்டிவ் என்னன்னா. ஸோ நான் கியூமுலேட்டிவ்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி இல்லைன்னா ஆனுவலி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி, ரெகுலர் இன்கம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் 2வது வருஷத்துலேருந்து. கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுக்கிறீங்களோ அந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து வரும். அதான் கியூமுலேட்டிவ். ஸோ இதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 7.25%லேருந்து 8% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதாவது வட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகம் தான். 7.25%லேருந்து 8.5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு. டிபெண்டிங் ஆன் டென்யூர், எவ்வளோ வருஷம் நீங்கள் எஃப்டி வச்சுருக்கீங்கன்னு. சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் போய் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் இங்கேயே போய் பார்த்துக்கலாம் கேல்குலேட் பண்ணி. இப்போ இது நம்ம நான் கியூமுலேட்டிவ் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவலு ஆர் யூ சீனியர் சிட்டிசன், இல்லை சீனியர் சிட்டிசன் இல்லை. ஸோ இப்போ 1,50,000 சப்போஸ் டெபாசிட் பண்ணோன்னா நான் கியூமுலேட்டிவ் மோடில். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கியூமுலேட்டிவ் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும். செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இன்கம் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 3 இயர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கிடைக்குது அப்படின்ட்டு இதில் வருது. ஸோ 60 மந்த்ஸ் இப்போ போயிருங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு நான் கியூமுலேட்டிவ்ல டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு 60,000 வரும். ஸோ இந்த 60,000 உங்களுக்கு பிரித்து எப்படி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நான் கியூமுலேட்டிவ். ஸோ இதே கியூமுலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ்க்கு சப்போஸ் 1,50,000 நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா, ஸோ அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 60 நம்ம 5 வருஷத்துக்கு மினிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க்கலாம். அதுதான் பெனிஃபிட் எப்பயுமே. ஸோ 5 வருஷத்துக்கு ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் போய் பார்த்தேன்னா எனக்கு டோட்டலாக இப்போ 1,50,000 போட்டேன்னா எனக்கு 2,22,000 எனக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன் கிடைக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 72,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ எப்பயுமே கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் எடுக்கிறது தான் நல்லது. ஸோ இது இல்லாமல் இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா எவ்வளோ டெபாசிட்ஸ்னு வந்திருக்கு, எவ்வளோ வேல்யூ ஆஃப் எவ்வளோ க்ரோர்ஸில் இன்கம் வந்திருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக ஓன்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் அசிஸ்டன்ட் டு பவர் அண்ட் இது பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க. ஸோ அது மேனேஜ்மெண்ட் யார் யார் இதோட மேனேஜர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, யார் யார் இந்த ஃபுல் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனை
லீட் பண்ணுறாங்க, அந்த டீமோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க மற்ற பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் எனக்கு வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கே போய் நம்ம ஃபிக்ஸட் ரேட் கம்பேரிசன் இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 6% தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா 6.7% மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 years வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே ஜென்ரலாக 5.4 இல்லைன்னா 6.2% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒரு கம்பேரிசனு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு பெனிஃபிட். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரு. ஸோ நெட் இங்கே போய் பாருங்கள், தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கியூமுலேட்டிவ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் அமௌண்ட்டில் என்டர் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்குது. ஸோ கியூமுலேட்டிவ் 60 monthsக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பேமெண்ட் வந்து ஆன் மெச்சூரிட்டி டிஃபால்ட்டாக வந்துடும் கியூமுலேட்டிவ்னால. ஸோ உங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து 1,50,000, மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிடுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே வந்துடுது. ஸோ இதான் உங்களுக்கு வந்து டோட்டலாக 5 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டிய என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுது, பர்சனல் இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் மெயினாக இது ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்னா உங்களோட ஆதார் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, பேங்க்கோட கேன்சல் செக் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க, அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, பேன் கார்டு கண்டிப்பாக தேவை, அண்ட் ஃபோட்டோவும் தேவை. எல்லாமே 100 MB சைஸ் கீழே தான் இருக்கணும். என்னென்ன ஃபைல்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா JPEG ஃபைலு, PNG, இது வந்து XLF ஃபைலு, மேக்ஸ் சைஸ் வந்து 10 MB தான் இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து அப்பப்போ ஒரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் என்ன, பேன் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து பேன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. நீங்கள் பேன் டீட்டெயில்ஸ் தப்பாக போட்டிங்கன்னா இங்கே வந்து அக்செப்ட் பண்ணாது. அதேமாதிரி ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணுறது கிடையாது, பட் பேன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வேலிட் இல்லைன்னா உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான பேன் நம்பர் வேணும். மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, வேலிட் மொபைல் நம்பர். இதுக்கு தான் உங்களுக்கு ஓடிபி கன்ஃபர்மேஷன்லாம் வரும். இமெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இமெயிலில் தான் அனுப்புவாங்க. ஸோ இங்கே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ், இது வெளிநாட்டில் இருக்கவங்க இல்லை ரெசிடென்ட். ஸோ நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஃபோட்டோ இங்கே சொல்லுது. ஸோ ஃபோட்டோ நான் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி போயிட்டு இங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேன் கார்டையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே மேண்டேட்ரி, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டேன். அட்ரஸ் ப்ரூஃப் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது. ஸோ யூஸ்வலி எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கிறதுனால ஆதார் கார்டை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்கும் சேம் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து திருப்பி ஃபில்அப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். இதில் வந்து நாமினி டீட்டெயில்ஸ், இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ஆகிடுச்சு, இந்த 5 years நீங்கள் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, ஒரு நாள் இது பண்ண முடியலன்னா உங்கள் நாமினி டீட்டெயில்ஸ், யாருக்கு இந்த பணம் போய் சேரணுமோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே போட்டுக்கணும். பேர், டேட் ஆஃப் பர்த்து, என்ன ரிலேஷன், நிறைய ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃப், சன்னு, ஸ்பவுஸு, டாட்டர் இன் லா. ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க, யாருக்கு இந்த பணம் போய் சேரணும்னு. அதர் டீட்டெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பே அவுட் வந்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேர், IFSC கோடு எல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் மெச்சூரிட்டி ஆகிட்டுன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 1 or 2 daysல உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரூஃப்காக கேன்சல் செக்கை வந்து இங்கே நீங்கள் வந்து அதோட ஸ்கேன் காப்பி வந்து இங்கே அட்டாச் பண்ணணும். ஸோ அது ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். டெபாசிட் என்னென்னா இண்டிவிஜுவல், சில பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட், இங்கே வந்து பேமெண்ட் பேஜுக்கு வரும். OTP வரும். என்ன மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன்.
ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓடிபி ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும், எல்லாமே நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது யூஸ்வலாக எல்லா வெப்சைட்லையும் கேட்குறது, எல்லா பேமெண்ட் பண்ணும்போதும் அதை அக்ரி பண்ணிக்கோங்க. எனிவே நீங்கள் பேமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. உங்களோட ஆப்ஷன் என்ன, நெட் பேங்கிங்கில் பண்ணுறீங்களா, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. யூபிஐ, டெபிட் கார்டு இருக்குது, நெட் ஆர்டிஜிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெட் பேங்கிங் வச்சு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ டு பே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதுலேயும் வந்து ஆப்ஷன் இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட், அதர் பேங்க்கோட டெபிட் கார்டு தான், கிரெடிட் கார்டு இங்கே அக்செப்ட் பண்ணுறதில்ல. இப்போ நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இங்கே போய்ட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ், இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் டவுன்லோட் ஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நாமினேஷன் இன்க்ளூஷன் ஃபார்ம், சப்போஸ் நாமினேஷன் உங்களுக்கு வந்து அங்கே சப்மிட் பண்ணும்போது நாமினேஷன் ஆட் பண்ணலன்னா இங்கே போய் நாமினேஷன் இன்க்ளூஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கேன்சலேஷன், நாமினேஷன் வந்து நான் கேன்சல் பண்ணணும், நாமினேஷனை சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் லோன் எடுக்கணுன்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன், இதில் எனக்கு லோன் வேணுன்னா கூட நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ், உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 50G 50H ஆஸ் அப்ளிகபிள். சீனியர் சிட்டிசன் வந்து 50H கொடுப்பாங்க, அண்ட் ஜென்ரல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து 15G கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இது மாதிரி டெத் கிளைம்ஸ், இன்கேஸ் இந்த டெபாசிட் பண்ணியிருக்க ஆளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்கே போயிட்டு ரீஃபண்ட் மீன்ஸ் கிளைம் பை நாமினி இல்லை யார் லீகல் ஹேர் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து கேஎஃப்சி ஃபார்ம், ஏதாச்சும் உங்களோட டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ இதான் சிம்பிள் ஆன்லைன் ப்ரொசீஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு புது டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக் என்னன்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அதில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யார் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.